இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? வணக்கம். செய்திச் சுருக்கம். நட்டாவின் ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுப்பு. திருச்சியில் நாளை பாரதிய ஜனதா தேசிய தலைவர் JP நட்டா ரோட் ஷோ செல்ல திட்டமிடப்பட்டிருந்தது. திருச்சி காந்தி மார்க்கெட் முதல் மலைக்கோட்டை வரை ரோட் ஷோ அனுமதி கேட்டு போலீசார் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் விண்ணப்பிக்கப்பட்டது. ஆனால் சமயபுரம் மாரியம்மன் பூச்சொரிதல் விழாவை காரணம் காட்டி போலீசாரும் மாவட்ட தேர்தல் அலுவலர் அனுமதி மறுத்துவிட்டனர். அதே சமயம் மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுக்கும்படி அறிவுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் திமுக MLA புகழேந்தி காலமானார். விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் விக்கிரவாண்டி திமுக MLAவுமான புகழேந்தி உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலமானார். அவருக்கு வயது 71. விக்கிரவாண்டியில் நேற்று நடந்த முதல்வர் ஸ்டாலினின் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் புகழேந்தி பங்கேற்றார். மேடை அருகே இருந்த ஓய்வறையில் இருந்த புகழேந்தி திடீரென மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்தார். உடனடியாக அவரை முண்டியம்பாக்கம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த புகழேந்தி இன்று சிகிச்சை பலன் இன்றி இறந்தார். புகழேந்தியின் நெருங்கிய நண்பரான அமைச்சர் பொன்முடி நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். MLAவின் மறைவுக்கு பல்வேறு கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவிலில் வெங்கையா நாயுடு தரிசனம். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு சாமி தரிசனம் செய்தார். மூலவர் பெரிய பெருமாள் சன்னதி, தாயார் சன்னதி, சக்கர தாழ்வார் சன்னதி உள்ளிட்ட சன்னதிகளில் வழிபட்டார். வெங்கையா நாயுடுவுடன் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் மற்றும் கோவில் அர்ச்சகர்கள் போட்டோ எடுத்துக் கொண்டனர். அதிகாரிகளை மிரட்டினாரா திருப்பூர் பாஜக வேட்பாளர்? ஈரோடு மாவட்ட எல்லையான கெட்டிசெவியூர் குறிஞ்சி பிரிவில் முருகேசன் என்பவர் தலைமையில் SI புகழேந்தி மற்றும் போலீசார் கொண்ட நிலை கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். திருப்பூரில் இருந்து வந்த பாஜக வேட்பாளர் முருகானந்தத்தின் காரை இக்குழுவினர் சோதனை செய்தனர். அப்போது முருகானந்தம் காரை ஓரமாக நிறுத்தாமல் சாலை நடுவே போக்குவரத்திற்கு இடையூறாக நிறுத்தி வாகன சோதனைக்கு ஆட்சேபனை செய்ததாகவும் தன்னிடம் அடையாள அட்டையை காட்டுமாறு மிரட்டியதாகவும் முருகேசன் குன்னத்தூர் போலீசில் புகார் செய்தார். அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் மற்றும் அச்சுறுத்தல் ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் பாஜக வேட்பாளர் முருகானந்தம் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதற்கு முருகானந்தம் ஆட்சேபனை தெரிவித்தார். பிரச்சாரத்திற்கு செல்லும்போது தினமும் பல இடங்களில் இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் நேரத்தை வீணாக்கும் வகையிலும் சோதனை செய்கின்றனர். இவை தொடர்பாக ஏற்கனவே நான் புகார் செய்துள்ளேன். பறக்கும் படையினர் எடுத்த வீடியோ தேர்தல் கமிஷனுக்கு செல்வதற்கு முன்னதாகவே சேனல்களில் ஒளிபரப்பாகிறது. இதிலிருந்தே இதில் வேலை செய்பவர்கள் தேர்தல் கமிஷனுக்கு அல்ல திமுகவிற்கு வேலை செய்கின்றனர் என்பது தெளிவாகிறது என்று முருகானந்தம் கூறினார். இதுகுறித்து பறக்கும் படை தரப்பில் கேட்டபோது காரை நிறுத்தாமல் சென்றது மட்டுமல்ல, சோதனையிட முயன்றபோது முருகானந்தம் அதிகாரிகளை மிரட்டினார். மோடி ஆட்சிதான் மீண்டும் வரப்போகிறது. பாஜக ஆட்சி வந்ததும் உங்களை எல்லாம் என்ன செய்கிறேன் என்று மட்டும் பாருங்கள். கோர்ட்டுக்கும் ஸ்டேஷனுக்குமாக அலைய வேண்டியிருக்கும் என்று சொல்லி மிரட்டினார். பணியை செய்ய விடாமலும் தடுத்தார். அதனாலேயே அவர் மீது புகார் அளித்தோம் என்று அதிகாரிகள் கூறினர். பறக்கும் படை சோதனையில் 30 கிலோ தங்கம் பறிமுதல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஜூஜுவாடி சோதனைச் சாவடி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். கர்நாடகாவில் இருந்து வந்த கூரியர் நிறுவன லோடு வேனை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் ஆவணங்கள் இல்லாமல் தங்க நகைகள் கொண்டு சென்றது தெரியவந்தது. 69 பெட்டிகளில் வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 15 கோடி மதிப்பிலான 30 கிலோ தங்க நகைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அந்த தங்க நகைகள் ஓசூர் சார்நிலை கருவூல் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. உரிய ஆவணங்களை காட்டி நகைகளை பெற்றுக் கொள்ளலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். எந்த படை வந்தாலும் எங்களை தடுத்து நிறுத்த முடியாது. சேலம் மாவட்டத்தின் 11 சட்டசபை தொகுதிகளில் 85 வயதுக்கு மேற்பட்டோர் 5711 வாக்காளர்கள், மாற்றுத்திறனாளிகள் 3691 பேர் என மொத்தம் 9402 பேர் உள்ளனர். அவர்கள் தபால் ஓட்டு போட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இவர்களின் பட்டியல் கடந்த சில நாட்களுக்கு முன் வெளியானது. அந்த பட்டியலின் அடிப்படையில் சேலம் தெற்கு, மேற்கு, வடக்கு, ஓமலூர், எடப்பாடி, வீரபாண்டி சட்டசபை தொகுதிகளில் உள்ள தபால் ஓட்டுகளுக்கு திமுக 1000 ரூபாயும் அதிமுக 500 ரூபாயும் வழங்கினர். பாமகவினர் பிரச்சாரத்துடன் முடித்துக் கொண்டனர். வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க தேர்தல் கமிஷனின் பறக்கும் படையினர் சல்லடை போட்டு சோதனை நடத்தி வருகின்றனர். அதையும் மீறி பிரதான கட்சிகள் தங்களின் கடைசி ஆயுதமான கவனிப்பை கையில் எடுத்திருப்பது நடுநிலையாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயம் பிற வாக்காளர்கள் தேர்தல் நேரத்தில் தங்களுக்கும் பணப்பரிசு வந்து சேரும் என்ற நம்பிக்கையில் உள்ளனர். பாரதிய ஜனதாவை பார்த்தால் காங்கிரசுக்கு பயம்.
காங்கிரஸ் எம்பி ராகுல் வயநாடு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு ரோட் ஷோ நடத்தினார். அதில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக காங்கிரஸ் கொடிகள் தென்பட்டன. ஆனால் கேரளாவில் காங்கிரசின் முக்கிய கூட்டணி கட்சியான முஸ்லிம் லீக்கின் பச்சை வண்ணக்கொடி எங்கும் தென்படவில்லை. இந்த விவகாரம் கேரள அரசியலில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. வயநாட்டில் பெரும் செல்வாக்குடன் உள்ள முஸ்லிம் லீக் கட்சியின் கொடியை இந்த முறை ஊர்வலத்துக்கு எடுத்து வர வேண்டாம் என காங்கிரஸ் வாய்மொழி உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதற்கு காரணமும் உண்டு. கடந்த 2019 ராகுல் வேட்புமனு தாக்கல் செய்த போது காங்கிரஸ் கொடியை விட முஸ்லிம் லீக்கின் பச்சை கொடிதான் அதிகமாக காணப்பட்டது. இதனால் ராகுல் ஆதரவாளர்கள் பாகிஸ்தான் கொடியேந்தி ஊர்வலம் நடத்தினர் என வட மாநிலங்களில் சமூக ஊடகங்கள் வழி படங்கள், வீடியோக்கள் பரவின. இதனால் வட மாநிலங்களில் இந்து ஓட்டுகள் கிடைக்காமல் போயிற்று என்று காங்கிரஸ் கருதியது. அதனால்தான் இம்முறை முன்கூட்டியே முஸ்லிம் லீக்குக்கு கட்டுப்பாடு விதித்துவிட்டது. அந்த கட்சியினரும் கொடிகள் இல்லாமல் பங்கேற்றனர். இதுகுறித்து மார்க்சிஸ்ட் மூத்த தலைவரும் கேரள முதல்வருமான பினராயி விஜயன் கருத்து தெரிவித்தார். முஸ்லிம் லீக்குக்கு அவர்கள் கொடியை பயன்படுத்தும் சுதந்திரத்தை கூட காங்கிரஸ் தர மறுக்கிறது. அந்த அளவுக்கு பாஜகவை கண்டு காங்கிரஸ் பயப்படுகிறது. இந்த நிலையில் எப்படி தேர்தலில் பாஜகவை எதிர்கொள்வீர்கள்? காங்கிரஸ் பீதியில் உள்ளது என்று கூறியுள்ளார். கடலில் வீசிய 5 கிலோ தங்கம் பறிமுதல். ராமநாதபுரம் மண்டபம் வேதாளை பகுதியில் மத்திய வருவாய்த்துறையினர் கடல் பகுதியில் ரோந்து சென்றனர். முயல்தீவு அருகே நாட்டுப்படையில் வந்த 3 நபர்கள் அதிகாரிகளை பார்த்ததும் பார்சல் ஒன்றை கடலில் வீசி உள்ளனர். அவர்களை பிடித்து பார்சலை கைப்பற்றி பார்த்தபோது அதில் 3.43 கோடி ரூபாய் மதிப்பிலான 4.940 கிலோ தங்க கட்டிகள் இருந்தது. படையில் வந்த ஹைரோஸ் அலி, காஜா ஷெரீப், ஹம்துன் ஆகிய மூவரிடமும் விசாரிக்கையில் இலங்கையில் இருந்து கடத்தி வந்தது தெரிந்தது. தங்கத்தை பறிமுதல் செய்து மூவரையும் மத்திய வருவாய் புலனாய்வுத் துறையினர் கைது செய்தனர்.